வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்டகர்மம் விபூதி முறைய வச்சு எப்படி பண்றது அப்படின்ற முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிறைய நபர்களுக்கு தெரியாது அஷ்டகர்மம்னா என்ன அப்படின்னு. முதல்ல அஷ்டகர்மம்னா என்னன்னு சொல்றேன். வசியம், மாரணம், பேதனம், வித்வேஷனம், ஆகர்ஷணம், உச்சாடனம், மோகனம், ஸ்தம்பனம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டகர்மம். இந்த அஷ்டகர்மத்தை அடிப்படையாக கொண்டதுதான் மாந்திரீகம். இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு நபரை வசியப்படுத்தணும் அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா வசிய முறையை பிரயோகம் படுத்துறது. அதே போல ஒரு நபரை அழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மாரண வேலையை குறிக்கும். அது போல பேதனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்படி சொல்றது அப்படின்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டது மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, நீங்க பார்த்துருக்கலாம். அது மாந்திரிகத்துல பண்ணுவாங்க. முகமாத்து அது போல சொல்லுவாங்க. அப்படி பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைத்தியம் பிடிச்சது போல அது போல இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா வித்வேஷனம். வித்வேஷனத்தை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தகாத உறவுல இருக்கிறாங்க அப்படின்னா அதை பிரிச்சு விட்டுறலாம். ஒரு கள்ள தொடர்புல இருக்கலாம், இல்லை அப்படின்னா மது இது போல ஒரு சில விஷயங்களுக்கு அடிமையா இருக்கலாம். ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முற்றுமையா முழுமையா நீக்க முடியும். ஆகர்ஷணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்வத்தை ஆகர்ஷணம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணி இழுக்கலாம். இன்னும் தெளிவா பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர்களையே ஆகர்ஷணம் பண்ணி இழுத்துருவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தூங்குனது போலயே தூக்கத்துல நடந்து போறது மாதிரியே இருக்கும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இழுக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க அவங்க. அதே போல உச்சாடனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உச்சாடனம் பண்ணி எதையும் விரட்டுறது. இப்போ ஒரு ஏவலா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உச்சாடனம் பண்ணி விரட்டுனாங்க அப்படின்னா இதைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா செய்வனை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருக்க முடியாது. ஒரு துன்பம், ஒரு பிரச்சனைகள் அது போல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்த விட்டு விலகி ஓடிடுவாங்க. அடுத்து மோகனம். மோகனம்ன்ற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பெண் மோகனம் இருக்கு, ஆண் மோகனம் இருக்கு. வசியத்திற்கும் மோகனத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. வசியம் அப்படின்றது அவங்க மேல ஒரு ஒரு அன்பு பாசம் அது போல தோணும். எந்நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிந்தனைகள் வரும். மோகனம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்க மேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம ஆசை. அது போல உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது போல தான் எண்ணங்கள் தோன்ற வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா மோகனம் அப்படின்றது அர்த்தம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா பெண் மோகனம், ஆண் மோகனம் இது போல நிறைய மோகனங்கள் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தம்பனம். இந்த ஸ்தம்பனம் எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்வனை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலை செய்யாம பண்ணிடுவாங்க. அது ஸ்தம்பிச்சு அந்த இடத்துல வேலை செய்யாம பண்ணிடுவாங்க. அதே போல ஒரு ஏவல் வருது அப்படின்னா அதையும் ஸ்தம்பனம் பண்ணி அப்படியே நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு சில ஏவல்களை திருப்பி அனுப்ப முடியாது, விளக்க முடியல அப்படின்ற பட்சத்துல அதை கட்டுறது அப்படின்றது சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தம்பனம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை வச்சுதான் வசியப்படுத்தி இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாந்திரீக காரியங்கள் எல்லாம் பண்றது போல இருக்கும். ஆனா இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சித்தர்கள் வழி வந்தது. ஆனா இந்த மந்திரத்துக்கு சாபம் உண்டு. இந்த சாப நிவர்த்தி எப்படி போக்குறது அப்படின்ற முறையை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே நம்மளோட வீடியோல செக் பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல போட்டது ஒரு ஒரு 6வது வீடியோ 7வது வீடியோ இதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ இருக்கும். செக் பண்ணி பாருங்க. எதற்காக மந்திரங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை யாரேனும் தவறான வழிக்கு பிரயோகம் படுத்திடக்கூடாது அப்படின்றனாலதான் மந்திரங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேரடியாக நீங்க மந்திரத்தை பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா வேலை செய்யாம போகாது, வேலை செய்யும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனாலதான் மந்திரத்துக்கு சாப நிவர்த்தி போக்கிட்ட பண்ணணும் அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் இருக்காது. நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சில மந்திரங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா சாபம் இருக்கும்.
பெரும்பாலான மந்திரங்களுக்கு வந்து சாபம் வந்து இருக்காது. நேரடியாகவே நீங்க வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம். ஏன்னா நேத்து கூட வீடியோ போட்டதுல கூட ஒரு நபர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மந்திரத்துக்கு வந்து சாபம் வந்து உண்டா? இல்ல குரு வாக்கு வந்து வாங்கணுமா? அப்படின்னு. அப்படியெல்லாம் வந்து கிடையாது. நான் அப்படி இருந்தது அப்படின்னா, இது போல வந்து நான் சொல்லிருவேன். இது போல இந்த மந்திரங்களுக்கு வந்து சாபம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நான் முன்கூட்டியே வந்து சொல்லிருவேன். நீங்க வந்து அத சாப நிவர்த்தி வந்து போக்கிக்கங்க. இந்த மந்திரத்த முதலாக நீங்க என்னைக்கு வந்து சித்தி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி அன்றைக்கு வந்து சித்தி பண்ண வந்து ஆரம்பிங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடுப்பளவு தண்ணீல போய் இருந்துக்க. கரெக்ட்டா வந்து உங்க தொப்புள் வந்து அந்த தண்ணி இதுல வந்து இருக்கிறது போல வந்து பார்த்துக்கங்க. உங்களோட தொப்புள் எல்லாத்துக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தொப்புள் வந்து தண்ணியோட அளவுல வந்து இருப்பது போல வந்து பார்த்துக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆற்றங்கரையில பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு குளக்கரையில பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தொட்டி வந்து இருக்குது அப்படின்னா, அந்த உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து தொட்டி இந்த மாரி பெரிய அளவுல வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கூட இருந்து பண்ணலாம். ஆனா, நிலவு ஒளி வந்து உங்க மேல வந்து படணும். அது வந்து மட்டும் எந்தவித தடையும் வந்து இருந்துறக்கூடாது. ஒரு மரமோ, செடியோ யா எதுவும் வந்து மறைச்சிறக்கூடாது. எதையும் வச்சு மறைச்சு அந்த மாரிலாம் வந்து இருக்கக்கூடாது. நிலவு ஒளி வந்து உங்க மேல வந்து படணும். நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கிற மந்திரத்த வந்து 10,008 முறை வந்து உச்சரிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாள்ல வந்து உச்சரிக்க முடியாது. உங்களால எவ்வளோ உச்சரிக்க முடியுமோ தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே வாங்க. இடையில வந்து நிறுத்திட வந்து கூடாது. அதேபோல வந்து இந்த பூஜை இந்த 10 நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாள்ல வந்து சொல்ல முடியாது. தினமும் வந்து 1008 முறை அது போல தான் வந்து சொல்லுவாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா 10 நாள் வந்து வந்துரும். அந்த 10 நாளும் பார்த்தீங்கன்னா, அசைவ உணவுகள் வந்து நீங்க வந்து எடுத்துக்கக்கூடாது. அதேபோல வந்து மது இது போல விஷயங்கள், உடல் உறவு அது போல விஷயங்கள்லாம் வந்து ஈடு வந்து படக்கூடாது. அது சித்தி பண்ணது பிறகு நீங்க நார்மலா நீங்க எப்பயும் போல வந்து இருந்துக்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து இருக்கக்கூடாது. இந்த மந்திரத்த வந்து சித்தி பண்றதுக்கு முன்னாடி வந்து சிவனுக்கும், பார்வதிக்கும் வந்து பாலாபிஷேகம் வந்து பண்ணிட்டு, அதற்கடுத்து வந்து இந்த மந்திரத்த வந்து சித்தி பண்ண வந்து ஆரம்பிங்க. இது போல வந்து நீங்க வந்து சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்கள தேடி யாராவது வந்து வர்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன காரியத்துக்கு வர்றாங்க அப்படின்றத வந்து கேட்டுக்கங்க. கேட்டுட்டு இந்த மந்திரத்த வந்து ஒரு 21 முறை வந்து சொல்லி, வலது கையில வந்து விபூதி வச்சுக்கிட்டு, ஒரு 21 முறை வந்து சொல்லி, அவங்களுக்கு வந்து குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன காரியத்துக்கு நினைச்சு வந்தாங்களோ, நீங்க அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காரியம் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்றத மட்டும் நினைச்சுக்கிட்டு, இந்த மந்திரத்த வந்து ஒரு 21 முறை வந்து உச்சரிச்சு அவங்களுக்கு வந்து குடுத்தீங்க அப்படின்னா, அது பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து வேலை செய்யும். அதே போல வந்து ஒரு எலுமிச்சங்கனிய கொண்டும் இந்த முறைய வந்து பண்ணலாம். அதே போல வந்து ஆ அருகம்புல் அருகம்புல்ல வச்சும் இத வந்து குடுக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பேய் பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகாது. அது போல வந்து பிரச்சனைகள வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட வலது கட்டை விரல் இருக்குதுல்ல, அத கொண்டு போயி நல்லா இரு புருவத்துக்கு மத்தியில அந்த பொட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அங்கன போய் வச்சு இந்த மந்திரத்த வந்து உச்சரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் வந்து எழுந்து ஆட ஆரம்பிக்கும். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் வந்து எழுந்து வந்து ஆட ஆரம்பிக்கும். மாந்திரீகம் கத்துக்கணும். ஆனா, ஏதாவது ஒரு தெய்வத்த வந்து வசியப்படுத்தாம வந்து கத்துக்கணும் அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறைய வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வந்து ஒரு பலன் வந்து தரும். இந்த பூஜைக்கு வந்து வேற எந்த விதமான படையல்கள் வந்து கிடையாது. நீங்க வந்து கழுத்துல அணிஞ்சுக்கிறதுக்கு வந்து ருத்ராட்சர மாலைய வந்து பயன்படுத்துங்க. அதே போல வந்து இடுப்புல உடுத்திக்கிறதுக்கு வந்து வெள்ளை வஸ்திரத்த வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க. இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.